ஐநாத்தினி நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா சோழன் நிலா ரிசப்ஷனுக்காக வீட்டில இருந்து எல்லாருமே கிளம்பி போறாங்க. ஒரு பிளேஸ் அங்கே போயும் குடிச்சு எங்க மானத்தை வாங்காதேன்னு சொல்லிட்டு சோழன் பாண்டியெல்லாம் சொல்றதை பார்த்துட்டு நடேசன் டென்ஷன் ஆகி நான் வரவே தேவையில்ல இங்கே என்ன இறக்கி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பண்றாங்க. அடுத்து சேரன் சமாதானப்படுத்துறாங்க. அடுத்து ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ரிசப்ஷன் ரொம்பவே பயங்கர பிரம்மாண்டமா நடக்கிறத பார்த்துட்டு சேரன் பாண்டியன் சோழன் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அடுத்து நிலா ரொம்பவே அழகா ரெடியாகி வராங்க. ஒரு பக்கம் சோழனும் ரொம்பவே அழகா ரெடியாகி வராங்க. அடுத்து நிலாவுடைய சொந்தக்காரவங்க எல்லாரும் சோழனை பார்த்துட்டு சோழன் ஸ்டேஜில் நிக்கிறத பார்த்துட்டு நிலாவுடைய சொந்தக்காரவங்க சோழனை பார்த்து கிண்டல் பண்றாங்க. இப்படிப்பட்ட டிரைவர் மாப்பிள்ளைக்கு இப்படி பணக்கார வீட்டு பொண்ணு கிடைச்சிருக்கு, பணக்கார வீட்டு பொண்ணுனே தேடி இது மாதிரி அலைவாங்க போலங்கிற மாதிரி கிண்டல் பண்ணி வெறுப்பேற்றுறாங்க. இது எல்லாத்தையுமே சேரன் பாண்டியன் பல்லவன் கேட்டுட்டு மனசுக்குள்ள ரொம்பவே வருத்தப்படுறாங்க. தயவு செய்துடா இதை வச்சு எந்த பிரச்சனையுமே பண்ணாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, ஃபங்க்ஷன் முடியட்டும், நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து போயிட போறோம், அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்லி சேரன் பல்லவன் பாண்டியனை சமாதானப்படுத்துறாங்க. அடுத்தவங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பிடிக்காம நம்ம போயிட்டு சாப்பிடாது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை கூட்டிட்டு பல்லவன் சாப்பிட உட்காந்துருக்காங்க. நிலாவுடைய அண்ணா அவங்கள பார்த்ததுமே கிட்ட வந்து சாப்பாடுனா முதல்ல வந்து உட்காந்துருவீங்களா, வந்தவங்களாம் சாப்பிடணும் கூட நினைக்க மாட்டீங்களா, இது வரைக்கும் சோத்த உங்க லைஃப்ல பார்த்ததே இல்லையா அப்படிங்கிற மாதிரி வெறுப்பேற்றி பேசுறாங்க. இதை கேட்டதுமே பல்லவன் சாப்பிடவே வேணாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி பாண்டியனை கூட்டிட்டு வராங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு சேரன் ரொம்பவே வருத்தப்பட்டு எனக்கும் இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான்டா இருக்கு, ஆனா இங்க இருந்து போனா பெரிய பிரச்சனையாயிடும், கண்டிப்பா நிலாவும் சொல்லணும் ரொம்ப வருத்தப்படுறாங்க, நம்மளால இந்த ஃபங்க்ஷன் நிக்க கூடாதுடா, கொஞ்சம் பொறுமையா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சேரன் சமாதானப்படுத்துறாங்க. ஒரு பக்கம் நடேசனை குடிச்சிட்டு வந்துடுறாங்க. குடிச்சிட்டு அவங்க ஒரு பக்கம் கலட்ட பண்றதை பார்த்துட்டு நிலாவுடைய அண்ணா அவங்க கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணி கோபத்துல நடேசனை கை நீட்டி அரைஞ்சிறாங்க. அதை பார்த்துட்டு அங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அங்க பெரிய பிரச்சனை ஆயிருது. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே சோழன் ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி வந்துட்டு எங்க அப்பா எப்படி நீ அடிக்கலான்னு சொல்லிட்டு பதிலுக்கு நிலாவுடைய அண்ணாவை அரைஞ்சிறாங்க. அடுத்த பல்லவனும் நிலா சோழன் கிட்டையும் இது மட்டும் இல்லைனா இது மாதிரிலாம் எங்களை அசிங்கப்படுத்தி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதே கேட்டதுமே டென்ஷனான நிலா இதுதான் எனக்கு இந்த ரிசப்ஷனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒதுங்கி இருந்தேன், ஆனால் நீங்கள் எல்லாரும் கட்டாயப்படுத்தினால்தான் நான் அந்த ரிசப்ஷனுக்கே சம்மதிச்சேன், இவங்க இது மாதிரிலாம் நடந்துப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னா தயவு செய்து இவங்க சார்பில் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் நம்ம இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்க தேவையில்ல, வாங்கினா போலான்னு சொல்லிட்டு நிலா சோழன் கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதை பார்த்துட்டு நிலாவுடைய அப்பா அம்மா எல்லாரும் தயவு செய்து நிலா கோவப்படுறத ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னப்போ ஏதோ ஒரு யதார்த்தமாக நடந்துருச்சு, தயவு செய்து மன்னிச்சுக்கோ நிலா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் நிலா அவங்களுக்கெல்லாம் கும்பிடு போட்டுட்டு உங்க சவகாசமே வேணாம், தயவு செய்து என்ன தேடிங்களா வந்துடாதீங்க, இதுக்கப்புறம் நீங்க உங்க லைஃபை பார்த்துக்கங்க, நான் என் லைஃபை பார்த்துக்கங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் குட் பை சொல்லிட்டு நிலா சோழன் கையை பிடிச்சிட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. அடுத்து சோழன் நிலா தனக்காக பேசணும்னு நினைச்சு ஆச்சரியப்படுறாங்க. சோழன் நிலா கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் நிலா, எங்களை இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம், எங்களை விட்டு கொடுக்காம எங்களுக்காக நீ இவ்வளவு தூரம் உங்க அப்பா அம்மாவை எதிர்த்து பேசிட்டு வந்திருக்க, இப்படிப்பட்ட பொன்னாட்டி கிடைக்கிறதுக்கு உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக சோழன் கிட்ட இது நம்ம குடும்பங்க, நான் இதுக்காக அவங்க முன்னாடி விட்டு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் நடந்ததை நினைச்சு மன்னிப்பு கேட்கறாங்க. சேரணும் இதை கேட்டதுமே அவங்க பண்ண தப்புக்கு நீ என்னமா பண்ணுவ, நீ இதுக்காக இல்ல எங்க கிட்டலாம் மன்னிப்பு கேட்கிற, இப்படிப்பட்ட மருமகள் கிடைச்சதுக்கு நாங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரணும் ரொம்பவே எமோஷனல் ஆறாங்க. அடுத்து கார்த்திகாவுக்கும் அவங்க மாப்பிள்ளைக்கும் சண்டை வந்து கார்த்திகா அவங்க வீட்டை விட்டு வெளில வந்துட்டு விஷயம் சேரன் எல்லாருக்குமே தெரிய வருது. சேரன் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. கார்த்திகாவோட வீட்டுக்கே போயிட்டு சேரன் கிட்ட என்ன மன்னிச்சிருப்பா, இவ ஆசைப்பட்ட மாதிரி நான் உன்னையே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும், நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களோட பிடிவாதத்தினால என் பொண்ணுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டோம், அந்த மாப்பிள்ளை ரொம்ப கெட்டவன்பா, வேறொரு பொண்ணு கூட தொடர்புல இருக்காருங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இதை கேட்டதுமே சேரன் கார்த்திகோட வாழ்க்கை இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க.